குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை, சுப நேரங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 10:56 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி இரவு 9:31 வரை. இன்றைய கரணம் கரசை கரணம் காலை 9:27 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் வியதிபாத நாமயோகம் இரவு 9:52 வரை. இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று காலை 7:30 முதல் 10 வரையும், மதியம் 2 முதல் 4:30 வரையும், இரவு 9 முதல் 12 வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கிரக நிலைகள்: மேஷத்தில் குரு புதன் இணைவு, கன்னி ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் சந்திர பகவான் நீசமாக, கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கிரன் இணைவு, மீன ராசியில் சூரியனும் ராகுவும் இணைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்ல தான் இன்றைய நாளானது பிறக்குது. இன்றைய நாளுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாமே நம்மளை தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்மளே நினச்சிக்குவோம். கொஞ்சம் நிதானமற்ற போக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படும். ஏன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சாலும் சில நேரங்களில் அப்படிதான் ஆகும் இல்லையா? அப்போது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இன்றைக்கு உங்கள்கிட்ட பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடினமாக முயற்சி பண்ணி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வீண் போகாது. இன்றைய நாள் அதை நீங்கள் உணர்வீர்கள். கடின முயற்சி தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. ரிஷபராசி. ரொம்ப தாட்டு போட்டுன்னு திட்டமெல்லாம் போட்டு அதை பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு எதை பண்ணாலும் கடைசியில் தேவையில்லாத செலவும் அலைச்சலும் தான் வரும். குழந்தைகளுடைய உடல்நல நடக்கிற தேவை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தாட்டு போட்டுன்னு செலவு பண்ணுறதுனால சேமித்து வச்சிருந்த கையிருப்பு பணம் குறைவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது. இன்றைய நாள் யாருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது. கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உங்களுடைய திறமையை எந்த இடத்துல எந்த சூழலில் பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு நல்லதொரு லாபத்தையும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்த மன திருப்தியும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. எந்த காரியமும் உங்களுக்கு நீங்கள் ஃபெயிலியர் ஆகாது. துணிஞ்சு செய்யுங்க. செய்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இன்று உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கடகராசி. எடுக்கக்கூடிய தைரியமான சில முடிவுகள் உங்களை அலைச்சல் செலவு அப்படிங்கிற எல்லா விஷயத்திலிருந்தும் வெளியே கொண்டு வரும். உங்களுடைய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது ஏற்படுத்தி தரும். அதற்கு முதல்ல தைரியமாக முயற்சி பண்ணுறது, ஒரு முடிவெடுக்கிறது தான். தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நாள். மாற்றமும் உங்களுக்கு வெற்றிகரமான மாற்றமாக அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. இதுதான் சிம்ம ராசி. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குடும்பத்துக்குள்ள சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. நல்லதொரு லாபத்தை உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பெறுவீர்கள். தனவரவு உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அதுதான் கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நிதானம்.
ஏன்னா 7ஆம் இடத்துல 3 கிரகம், 2 கிரகம், 8ஆம் இடத்துல 2 கிரகம், 6ஆம் இடத்துல 3 கிரகம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபஸ்தானத்திற்கு அதிபதி, வெற்றிக்கு அதிபதி. அவர் போய் நீசமாகக்கூடிய நாள் இன்னைக்கு. ராசிக்குள்ள கேது. இது எல்லாமே இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்குண்டான வேலையை தான் செய்யுமே தவிர குறைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை செய்யாது. எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்காமல் இந்த நாளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கன்னிராசிக்கு உண்டு. தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சற்று வந்து நீங்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடு வந்ததுக்கப்புறம் நல்லா அந்யோன்யமாகிடுவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களுக்காக நீங்கள் மனமுருகி செலவு செய்கிறதும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணுறதும் எல்லாமே இன்றைய நாள் நடக்கும். வியாபாரம் மெருகேறக்கூடிய நாள், பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு அதிகப்படியான கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மாமன் வழி தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் வரும். லாபம்னு நினச்சிட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அதன் மூலமாக எதிர்ப்புகளும், சண்டை சச்சரவுகளும், அனாவசியமான கடன் பெறுதல், இது போன்ற ஒரு அமைப்புகளும் நடக்கும். கடன் வாங்க வைக்காமல் விடாது இன்னைக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழலும் அமையும். ஸோ அதை சரியாக கையாண்டு இன்றைய நாளில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும். வெளியே வர்றதுக்கு வழி உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவாக சொல்லும்போது இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பால தண்டாயுத பாணி. கையில் தண்டம் வச்சுருக்கக்கூடிய பாலமுருகனை வழிபாடு பண்ணுறது இன்றைக்கு அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் சமாளிக்க வைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடும் சேர்த்து செய்யலாம். நரசிம்மர் வழிபாடு செய்யணும். அதே போல் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக தனுர் ராசி. தனுர் ராசிக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாவதை பார்க்க முடியும். கடன் நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிகளை தேடுவீர்கள். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், நல்லதொரு வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் அந்யோன்யம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு உறவுகள் மூலமாக தேவையில்லாத கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். தந்தையும் தாயாரும் பிரச்சனைகள் இருந்தாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று மேம்படக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது. வண்டி வாகனத்தில் ரொம்ப நிதானம், கவனம் தேவை. போட்டி பந்தயம் அப்படிங்கிறது வண்டியில் இன்றைக்கி வேண்டாம். ஒருத்தர் முறுக்கிட்டு வேகமாக போகிறாருன்னா அவரை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி போட்டு நீங்கள் வேகமாக தேவையில்லாமல் முறுக்க வேண்டாம். சரியா? இன்றைக்கி இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நீங்களாக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செய்யும்போது அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி மனசுக்கு பிடிச்சமான பல முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி எந்த விதமான திட்டங்களையும் செய்ய வேண்டாம். புது முயற்சிகள் வேண்டாம், புது மாற்றங்கள் வேண்டாம். சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா புதுசாக அதை பண்ண ரொம்ப ஆரவாரமாக பண்ணி அது ரொம்ப எக்கச்சக்கமான வில்லங்கங்களை கொண்டு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. நிதானம் நிதானம் நிதானம். எதுலேயும் புது மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான தேவதை பெருமாள் வழிபாடு. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்த கும்பராசி. கும்பராசிக்கு அற்புதமான நாள்.
ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் கும்பத்துக்கு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். மீன ராசி திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சாதகமாக மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்க முடியும். தடைபட்டு இருந்த வருமானம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு. யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து வர வேண்டிய காசு இன்னும் வராமல் எழுபடியாக இருந்துட்டு இன்றைக்கி போய் கேட்கும்போது அது உங்களுக்கு சற்று சாதகமாக மாறுறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது. வண்டி வாகனம் வீடு நிலம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக பேசக்கூடிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு. ராசியில் சனி பகவான், லக்னத்தில் சனி பகவான். லக்னத்தில் சனி இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, திருமண வாழ்க்கை சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. 50% தான். நல்ல ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் 35-40 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே கிடைக்கும். லக்னத்தில் சனி பகவான் தான். அதுக்கு முன்னாடி இதுதான் திருமண வாழ்க்கை அப்படின்னு தெரியாமல் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகிற அமைப்புகளை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சில பேருக்கு லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக 17 வயசு 18 வயசுலேயே திருமணம் ஆகிடுது. இதுதான் வாழ்க்கைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே திருமணம் ஆகிடுது, குழந்தையும் பிறந்துடுது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போடு பார்க்கலாம். உலக மக்கள் அனைவரும் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடைங்கன்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். என்று வாழ்வுளமுடன் திருச்சிற்றம்பலம்.